வணக்கம் சாமி. அன்னைக்கு ஆசாமியா இருந்தியே, இன்னைக்கு சாமி ஆயிட்டிய. ஏன்? நேற்று ஒருவேளை சோத்துக்கு சிங்கடிச்சு தெரிஞ்சவன் இப்போ பல கோடி சொத்துக்கு அதிபதி ஆகிட்டான். அவன்கிட்ட போய் ஏன்டா அப்படி ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்கன்னா எப்போ ஊழல்லாம் ஒழிஞ்சிருக்கும். சாமி, ஊழல் ஒழியணும்னா என்ன சாமி செய்யணும்? டே, உங்கள்ட்ட உள்ள இந்த ஓட்டு பிடிக்கிட்டோம்னு வச்சுக்கவேன், இந்த ஊழலே இல்லாமல் போயிருண்டா. ஏன் சாமி? துட்டுக்கு ஓட்டை வைக்கிறவனுக்கு எதுக்குடா ஓட்டு? என்ன சாமி பண்றது? எங்க வறுமை காசு கொடுத்தோன்னு ஓட்டு போட்டுறோம். ஓட்டுங்கிறது உன்னோட வறுமை கிடையாது, அது உன்னோட உரிமை. உன் முன்னாடியோட உரிமை தானே. வறுமைக்காண்டி உன் முன்னாடி வித்துருவியா? சாமி, பொண்டாட்டி ஓட்டு ஒன்னா சாமி? பொண்டாட்டியை விட உயிர்வானதுடா ஓட்டு. உனக்கு ஓட்டு முதல்ல வந்துச்சா இல்லை பொண்டாட்டி முதல்ல வந்துச்சா? ஓட்டு தான் சாமி. உன் உரிமை நீ ஒழுங்கா செஞ்சாலே உன் பொண்டாட்டி பெருமையா வாழ்வா. என்ன சாமி பண்றது? தலைவரெல்லாம் அப்படி அமைஞ்சிடுறாங்க, நாங்க என்ன சாமி செய்ய முடியும்? தலைவனை உருவாக்குறதே தொண்டர்கள் தான். உங்க தலைவன் தப்பு போனால் தொண்டர்கள் எல்லாம் தட்டி கேட்குறேன்டா. அதை விட்டு நீங்க என்ன பண்றீங்க? உங்க தலைவன் ஊழல் பண்ணிட்டாப்லன்னா, போன தடவை ஆட்சி பண்ண தலைவன் ஊழல் பண்ணாத என் தலைவன் பண்ணிட்டான் அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. அப்ப பிறகு திருந்துவான். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா தப்பே இல்லை, எங்க மேல இருக்கிற மாதிரி சொல்றியா? பின்ன இல்லையா? டே, ஒருத்தவன் ஒரு தேர்தலில் ஜெயிச்சுட்டான், அவன்கிட்ட போய் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டு கல்யாணம், காது குத்து, விளையாட்டு போட்டி, ஊர் திருவிழா, கோயில் திருவிழா, இப்படி 1008க்கு அவன்கிட்ட போய் டொனேஷன் கொடுன்னு கேட்குறீங்க. அப்போ என்ன அவன் அவன் அப்பனோட சொத்தை அவனுக்கு எழுதி வைப்பான்? அவன் உங்களோட அடிமையில இருந்தால் கை வைப்பான். அவங்கள கெடுக்கிறதே நீங்கள் தானடா. சும்மா இருங்க சாமி, நீங்க எல்லாம் அரசியல்வாதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடுறீங்க. டே, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. இப்போ நீங்களாம் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்லவன் தேர்தலில் நிற்கிறான், இவன் அவன்கிட்ட போய் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க? ஓட்டுக்கு காசு கொடுன்னு கேட்குறீங்க. அப்போ அவனால் கொடுக்க முடியல. அப்போ உங்களுக்கு எவன் தலைவனாக வருவான்? நல்லா கெட்டவன் தான் தலைவனாக வருவான். அப்போ தப்பு யார் மேலே? உங்கள் மேலே தானே. சாமி, நான் ஓட்டே போடல, போங்க. அப்படிலாம் செஞ்சாதீரா. நீங்கள் எல்லாரும் 100% கண்டிப்பாக ஓட்டு போட்டுறணும். நீங்கள் உணர்ச்சி உள்ளன்னு தெரியதே அந்த ஓட்டு தான்டா. எல்லாரும் ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போட்டு ஒரு நல்லாட்சியை கொண்டு வந்திருக்க. அப்படி நீ ஓட்டு போலனேவன் வேலை இல்லாத உன் ஓட்டை போட்டு விளங்காதவனா ஆட்சியில் வச்சிருவான், பார்த்துக்க. இப்போ யாருக்கு தான் ஓட்டு போட, அதை யார் சொல்லுங்க? உன் தொகுதியில் எத்தனை ஓட்டு இருக்குன்னு சொல்கிறான் பாரு, அவனுக்கு ஓட்டு போட்டுறாத. உன் தொகுதியில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது, எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம முன்னேற்றலாம், அப்புறம் எத்தனை வயல்நிலாம் இருக்குது, அதை எப்படி கொண்டு போகலாம், எப்படி இயற்கையோட அரவணைச்சு போகலாம், இப்படி வளர்ச்சி திட்டமாக எவன் ஒருத்தன் சொல்கிறானோ அது நல்ல விஷயம் இருந்துச்சுன்னு இவன் அவனுக்கு நீ ஓட்ட போடு. சாமி, இந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்லி யார் சொல்லியுமே நான் கேட்டதில்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்களே எலெக்ஷனில் நின்ற வேண்டியதானே? டே, ஒரு 4 விஷயம் நல்ல விஷயம் சொல்கிறானே இவன், அவனுக்கு போய் நம்ம போய் ஓட்டு போட்டக்கூடாது. அந்த 4 விஷயமும் அவன் சரியாக செய்கிறானான்னு பார்த்து அவன் நல்லவனாகவும் அவன் வல்லவனாகவும் இருந்தானே இவன், அவனுக்கு நீ ஓட்டை போடு. சாமி, எனக்கு ஓட்டு போடுறதுக்குள்ளே உயிரே போயிடும் போல சாமி. சரி சாமி, நம்ம உலகத்தில் நல்லவங்க அதிகமாக கெட்டவங்க அதிகமாக சாமி? டே, நாட்டில் இல்லை, இந்த உலகத்திலே நல்லவங்க தான் அதிகம். இந்த கெட்டவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க, ஆனால் நம்ம நல்லவங்கெல்லாம் இல்லை தனித்தனியாக இருக்கும். அதனால தான் நமக்கு கெட்டது அதிகமாக தெரியுது, நல்லது கம்மியாக தெரியுது. இப்போ புரியுதா? சாமி, முடிவாக கேட்குறேன். நாடு நல்லா இருக்கணும்னா மக்கள் திருந்தணுமா இல்லை அரசியல்வாதிகள் திருந்தணுமா? 2 பேருமே திருந்தணும். ஒரு மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கணும். அந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். இப்படி 2 பேருமே திருந்திட்டாங்கன்னு இவன் இந்த நாடு நல்லா இருக்கும்.